ஐயா டிம்பு அழாதையா, தங்கச்சி நீ தான் பாத்துக்கிடணும், நீ இப்படி அழலாமா? அப்பா வெளிநாட்டுக்கு போயிட்டு வரையா, அழக்கூடாது. இல்லம்மா, நீனும் அண்ணனும் படிக்கணும்ல, இங்கே தான் இருக்கணும். அப்பா வேலைக்கு போறேன், அப்பதானே சாக்லேட் வாங்க முடியும். சரிம்மா, ரிங்கி பாப்பாக்கு நிறைய சாக்லேட்டு, ட்ரெஸ்ஸு, பிஸ்கட்லாம் அப்பா வாங்கிட்டு வருவேன். அழக்கூடாது, அம்மாட்ட ரொம்ப சமத்து பிள்ளையா இருக்கணும். சரோ, நம்ம பிள்ளைகள் நல்லா பாத்துக்க சரோ. நீங்க கவலைப்படாதீங்க, நான் நம்ம பிள்ளைகளை நல்லா பாத்துக்கிடுவேன். அவிய ரெண்டு பேரும் வேற யாரு, நம்ம பிள்ளைகள நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு குறை வைக்காம அழகா பாத்துக்கிடுவேங்க. நம்ம பிள்ளைகளை மட்டும் இல்ல, தங்கச்சி பிள்ளைகளையும் பாத்துக்க, தங்கச்சி எங்க அம்மா எல்லாரையும் நல்லா பாத்துக்க. அப்புறம் மாப்பிள்ளையும் அத்தையும் நல்லா பாத்துக்க சரோ. சரிங்க, எல்லாரையும் பாத்துக்கிட்டேன். நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லுவாங்க பொண்டாட்டிங்க, போன பிறகு அப்படியே தலைக்கு மேல ஏறி உட்காட்டுவா. நேற்று காப்பி கொட்டுக்கு ஒரு சின்ன ஆக்ஸு தான் கேட்டேன், யாருமே தர மாட்டேன்னு சொல்லிட்டாவ. ரூபா கொடுத்து தான் வாங்கிட்டீங்கம்மா. இந்த மாதிரிலாம் ரூட்ஸ் போட்டு வச்சிருக்காவ, வீட்டு மாப்பிள்ளைக்கு இப்படிலாம் ரூட்ஸ் போடலாமா? நீங்களே சொல்லுங்க மாப்பிள்ளை, எங்க இருக்கவே கிட்ட எங்க ரெண்டு பேரையும் நல்லா பாத்துக்கிட்டு சொல்லுங்க. எங்க வீட்டை விட்டுட்டு நாங்க இங்க வந்து அண்ணாமட்டா நிக்கோம், அதனால எங்களை நீங்க தானே நல்லா கவனிச்சுக்கிடணும். உங்க பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி காப்பி கூட்டுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி தர சொல்லிடுங்க. அதுக்கு வேற என்னால தனியா ரூபா கொடுத்துலாம் வாங்கி திங்க முடியாது. என் மாவை வளர்க்கிட்ட பூரா உங்க தங்கச்சிக்கிட்ட தான் சாப்பாடுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஸ்நாக்ஸுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. சரி அத்தை, அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா? எல்லாம் சரோ பாத்துக்கிடுவா, வீட்டுல இருக்கத சாப்பிடுங்க. சரோ அவைய குறை சொல்லி அளவுக்கு வைக்காத, நல்லா பாத்துக்க. சரிங்க பாக்கேன். இங்க பாரு, முதல்ல இருந்த மாதிரிலாம் நீ இருக்காத. நான் உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுதான் போறேன். ஏதாவது பிரச்சனை வந்துச்சு உன்னையால நீ வச்சுக்க, உங்க அம்மா வீட்டுக்கு தான் போவ, அங்கே இருக்க மாட்டா நீ. சரிங்க, எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிட்டேன். தங்கச்சி பூமாரி, கரோல், அண்ணன் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரேம்மா. சரிண்ணே, போயிட்டு வா. கரோல் நல்லா படிக்கணும். இப்போ வேலைக்கு போகல, இன்னும் திரும்பவும் வேலைக்கு போயிடாத, காலேஜுக்கு போகலுங்க. சரிண்ணே. தங்கச்சி பூமாரி, பிள்ளைகள் நல்லா பாத்துக்க. மாப்பிள்ள கண்டிப்பா வருவாருமா, எங்கேயும் போக மாட்டாரு. சரிம்மா. எம்மா என்னையா ஜேம்ஸ்? எம்மா நான் போயிட்டு வரேம்மா, நீ அழுதுகிட்டே இருக்காத. சரியா, நீ ஒரு இடத்துல இருந்து உன்னால வாழ முடியலையா? உன் பொண்டாட்டி பிள்ளைகளோட ஒரு இடத்துல இருந்து வாழ முடியாம போச்சையா. என்னம்மா பண்ண, போய் தானே ஆகணும். நான் போயிட்டு வரேன், வருத்தப்படாத. சரியா. உடம்ப நல்லா பாத்துக்க, நேர நேரத்துக்கு மாத்திரை போடு, நல்லா சாப்பிடு. சரியா, நீ பத்திரமாரியா? சரிம்மா. ரோசிமா, அண்ணன் போயிட்டு வரேன். சரி அண்ணா, போயிட்டு வா. மாப்பிள்ள நான் போயிட்டு வரேன். சரி மச்சான், பார்த்து போயிட்டு வா. என் தங்கச்சியை நல்லா பார்த்துடுங்க, விட்டுட்டு ஓடிடலான்னு நினைக்காதுங்க. இங்கே தான் இருக்கணும், நான் சொல்லும் போதுதான் நீங்க உங்க வீட்டுக்கு போகணும். இங்க இருந்து போன தடவை மாதிரி கிளம்புனேன்னு வச்சுக்கிடுங்க. என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். அத்தை உங்களுக்கு அந்த உங்க மகனுக்கு புத்திமதி சொல்லுங்க. அந்த மாதிரி பண்ணியல்னா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருப்பிய பாத்துக்கிடுங்க. மேப்ல நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. நானும் என்னோட மகன் பப்ளுவும் இப்ப திருந்திட்டோம். என்னோட மருமகளை தங்க தட்டுல வச்சு தாங்குவேன், நீங்க பார்த்துட்டே இருங்க. சரி சரி, பார்க்கலாம். எல்லாரும் நல்லபடியா இருங்க, போயிட்டு வரேன். சரோ பாத்துக்க வரேன். சரிங்க, போயிட்டு வாங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன், நீங்க கவலைப்படாம இருங்க. சரி சரோ, பாய். டிம்பு, ரிங்கி, பாய். கண்மணி, மினிக்குட்டி, ரெண்டு பேருக்கும் பாய். மாமா போயிட்டு வரேன். சரி, எல்லாருக்கும் போயிட்டு வரேம்மா, போயிட்டு வரேம்மா. சரியா, போயிட்டு வா. பாய். எல்லாரும் பாய் சொன்னது போதும், உள்ள வாங்க. இங்கம்மா அழக்கூடாது, அப்பா வருவாவ. வாங்கம்மா உள்ள போவோம். டிம்பு வாயா போவோம். ஏமாண்டி மதுமாவுலே, என்னத்த உள்ள போமா, எதுக்கு நின்னுக்கிட்டே இருக்கா? நீ உள்ள போனாங்க வருவோம். சரி அத்த. அண்ணன் வந்துட்டு போனது ரொம்ப கஷ்டமா இருக்கு கரோல். ஆமாம்மா, கஷ்டமா தான் இருக்கு. ஏம்மா உள்ள போ, போய் கொஞ்ச நேரம் படுப்போம். சரிம்மா கரோல், நீ
வா. நீ போம்மா வாரேன். கடவுள், நீயும் உள்ள போமா. எதுக்கு நின்னுக்கிட்டே இருக்க? நாங்க ஒண்ணு இப்படியே ஓடிட மாட்டோம். உள்ள வாடி ஒண்ணு உள்ள போமா போ. அத்தை நேத்து வடை வாங்கினீல, அதுக்கு என்ன ரூபா தரலையே? இப்ப துபாய்க்கு நான் எங்க போறது? என் மாமன் சம்பள காசு வந்த பிறகுதான் நான் தருவேன். அதுவும் உங்க அக்கா கிட்ட தான் சம்பள காசுலாம் கொடுத்து வச்சிருக்கேன். நீ போய் கேளு போ. ஓஹோ, அக்காட்ட தான் கொடுத்து வச்சிருக்கீங்களோ, அவட்டே வாங்கிக்கிட்டே போ. மவனே பப்பலு, என்னம்மா? நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போயிடலாமாடா? அவன் தான் வீட்டுக்கு போயிட்டான்ல. இங்க இருந்தாதான் அவன் தூக்கி போட்டு மிதிக்கலாமான்னு பாப்பான். இனி நம்மள யாரும் மிதிக்க போதா? வாடா மவனே பப்பலு, வீட்டுக்கு ஓடிடலாம். உள்ள ஒரே ஒரு பையில ரூபா நிறையா இருக்கு, அது மட்டும் எடுத்துட்டு வந்துடுயே. வெறும் துணிமணியா இருந்தா இங்கே போட்டுட்டு வந்துடுப்பேன். துபாய்க்கு பத்தி அதை யார் கணக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்து தரு பப்பலு. நம்ம 2 பேரும் இங்க இருந்தே ஓடிடுவோம். உள்ள 2 பேருமே போயிட்டு 2 பேருமே வெளியே வந்தா சண்டைக்கு வரண்டாமா அவனே பப்பலு. நீ இங்கே இல்லாம திறமை சொல்லியா புடவையில மறைச்சு பேக்க தூக்கிட்டு வந்துடுயே. இல்லைனா ரூபாயை மட்டுமாதிரி எடுத்துட்டு ஓடி வந்துடுறேன்டா. அம்மா நான் வரலம்மா. போன தடவையே ஜேம்ஸ் இதே மாதிரி ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு என்னை வந்து போட்டு அடிச்சுக்கிட்டான். இந்த தடவையும் அவன் போறானோ வரானோ யாருக்கு தெரியும். நம்ம அவசரப்பட்டு கிளம்பி வந்தோன்னு வச்சுக்கேன், அவன் இங்க வந்து நிப்பான். அதனால நான் வரலம்மா, நீ மட்டும் வேணா போ. அவனே பப்பலு, அப்படிலாம் சொல்லாதடா. உன்னை விட்டுட்டு இந்த பெத்த தாய் எப்படி போவேன்? நீயும் வாடா மவனே பப்பலு. நாம ஏதாவது கண்காணாத திசையை பார்த்து ஓடிடலாம். உனக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கேன். ஏம்மா யாராவது கண்டுபிடிச்சிட்டா என்னம்மா பண்றது? இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே முட்டா போய் விளையாடு. அந்த பூமாரி புருஷன் விட்டுட்டு ஓடிட்டான். அவனை யாராவது கண்டுபிடிச்சா அவளை பத்தியா? அதனால நம்மளே ஏதாவது கண்காணாத திசைக்கு போயிட்டா நம்மளே கண்டுபிடிச்சுக்கிட மாட்டாவ. ஏம்மா அவன் கூலி வேலை செய்யறவன், அதனால ஓடிட்டா அவனை கண்டுபிடிக்க முடியல. நான் கம்பெனில வேலை செய்யறேம்மா. அப்படியே நான் ஓடினாலும் நான் வேற எங்க போய் வேலை செய்வேன்னு சொல்லு. அதே கம்பெனில தான் வேலை செய்யணும். ஈஸியா நீ கண்டுபிடிச்சிருவாங்கம்மா. நான் கூட இவங்க எல்லாரையும் ஏப்ப சாப்பையா தான் நினைச்சேன். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லம்மா. இந்த வீட்டுல கரோல் இருக்காளே, அவங்க அண்ணனுக்கும் மேல. ஏற்கனவே ஜெயிலுக்குள்ள வச்சாவில, ஞாபகம் இல்லையா உனக்கு? மறுபடியும் தூக்கிட்டு போய் வச்சா என்னாலாம் அங்க இருக்க முடியாது. அன்னைக்கே கையில காலில் விழுந்துதான் தப்பிச்சிருக்கு. இல்லனா நிரந்தரமா உள்ள தூக்கி போட்டிருப்பான், என் வேலையும் போயிருக்கும். அவனே பப்பலு, நீ படிச்சிருக்கடா. வேற கம்பெனில வேலை பார்த்து செஞ்சிடலாம். அப்படி இல்லைனாலும் நம்மளுக்கு தான் சொத்து பத்தி நிறைய இருக்கலாம். அதை வித்துட்டாது எங்கேயாவது போய் நம்ம வாழலாம். சொத்து பத்தி என்ன இருக்கு? வீடு தானே இருக்கு. அதையும் வித்துட்டு சும்மா இருக்க சொல்றியோ? நம்ம இந்த வீட்டுல வாசமா மாட்டிக்கிட்டோம். இதுக்கு மேல இந்த வீட்டை விட்டு நம்மளால தப்பிச்சு போக முடியாதுமா. இந்த வீட்டை விட்டு வெளியே போனோம்னா நம்ம ப்ராப்பரா தான் போகணும். அம்மாக்கு புரியலடா மவனே, என்ன சொல்ற? அதாவது அந்த ரோசி கிட்ட டைவர்ஸ் வாங்கிட்டு தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். அப்படி மட்டும் நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கேன், யாராலையும் நம்மளை தடுக்கவே முடியாது. ரோசி கிட்ட நான் எப்படியாவது நைஸா பேசுறேன். பேசி அவகிட்ட கையெழுத்தும் வாங்கிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம எங்க போனாலும் யாரும் கேட்க மாட்டாங்கம்மா. இல்லடா மவனே பப்பலு, நம்ம வீட்டுக்கு போயிட்டு அவகிட்ட கையெழுத்து வாங்கிடலாம். ஏமா அதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டாமா. நான் சொல்றத நீ கேளு. இங்க வச்சு அவகிட்ட எப்படியாவது நைஸா பேசி ஏமாத்தி நான் கையெழுத்து வாங்கிடுறேன். அதுக்கப்புறம் கோர்ட் மூலியமா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடலாம். சீக்கிரமா டைவர்ஸ் கிடைச்சிடும் சொன்னாமா. என் ஃப்ரெண்டு வக்கீல் தானே. இல்லடா மவனே பப்பலு, இந்த வீட்டுல இருக்கவே எனக்கு பிடிக்கல. நம்ம வீட்டுல இருக்கும்போது தினமும் கறி மீனுன்னு வகை வகையா வாங்கி சாப்பிடுவோம். இவைய வாரத்துக்கு ஒரு தடவை தான் கறி எடுக்காவ. அதுவும் தொட்டேன் தொடச்சேன்ட்டு ஒரு வாழைக்கு தான் வருது. அம்மையால திருப்பதியா சாப்பிட கூட முடியலடா மவனே பப்பலு. என்னம்மா பண்றது? அட்ஜஸ்ட் பண்ணி போ. உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுமா, நான் யாருக்கும் தெரியாம உனக்கு மட்டும் ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து தரேன். சரிடா மவனே பப்பலு. அம்மா எப்பவுமே ஒரு பிரியாணி கடையில பிரியப்படி சாப்பிடுவேன் தெரியுமாடா. அங்க அம்மைக்கு சிக்கன் பிரியாணி ஒரு பிளேட்டு, மட்டன் பிரியாணி ஒரு பிளேட்டு, சிக்கன் குருமா, சிக்கன் பொரிச்ச கறி ஒரு பிளேட்டு, மட்டன் சுக்கா, நல்ல வஞ்சன மீன் ரவுண்ட் ரவுண்டா வறுத்து வச்சிருப்பாவ. அதுல ஒரு 5 பீஸாவது வாங்கிக்கடா மவனே. அவிச்ச முட்டை ஒரு 5-6 காணம் வாங்கி போட்டு எடுத்துட்டு வா. இதெல்லாம் சாப்பிட்டாதான் என் மனசுக்கு இன்னைக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். சரிம்மா. வேலைக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்து தாரேன். சரிடா மவனே, இவ்வளவா கண்ணில் படாம வாங்கிட்டு வந்து கொடு. நீயும் நல்லா ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே மவனே. இங்க வந்து சும்மா பேருக்கு மட்டும் சாப்பிட்டுக்க. சரிம்மா. நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேம்மா. சரிடா மவனே, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. இந்த பொடப்புதான் நல்ல ருசி சாப்பிட கிடைச்சது. இன்னைக்கு எனக்கு தான் கறி விருந்து இருக்குது.
இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து எதுவுமே சாப்பிடவே கூடாது. அம்மாவே வாங்கிட்டு வர்றதுக்காக நம்ம காத்துட்டு இருக்கணும். வாங்கிட்டு வந்த பிறகு நல்லா வயிறு மட்டும் சாப்பிடலாம்.